நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு. இது வந்து குதிரன் கையில கோப்பை, வீரனின் கையில வந்து ஒரு கோப்பை இருக்கிறதால அவங்க என்னன்னா, கோப்பைங்கிறது உணர்ச்சிகள். மகர ராசி பொதுவா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பொறுமையா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் எடுத்து செயல்படுவாங்க. அதே போலதான் கோப்பை வந்திருக்கு. கோப்பைங்கிறது உணர்வுகள் தான். அதாவது மனக்கவலை, மனக்குழப்பம், மன சஞ்சலம், இது எல்லாமே மகர ராசிக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆக்சிலேஷன் வந்து தேவை கிடையாது. அந்த ஆக்சிலேஷன் இல்லாம நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தாமதமாக எடுத்தவனே நமக்கு வந்து ஒரு விஷயத்த நினைச்சோமா கிடைச்சிடாது. மகர ராசிக்கு அது ஒரு முக்கியமான குறியீடு. பார்ட்னர் இல்லாம ஏதாவது விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி தொழில் தான் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது தொழில்கள் இருக்கா பார்ட்னர் இல்லாம தனிப்பட்டு செய்யறதுக்கு? தனிப்பட்ட முறையில அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு மகர ராசிங்கிறது ஒரு நில தத்துவம். நிலம் தத்துவங்கிறது என்னன்னா, நிலமா நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா எலும்பு, தோல், நகம். அப்போ என்னன்னா எலும்பு ரிலேட்டடா மெடிசன்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். வெளிநாடு போறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றதை பத்தி எதுவும் இல்லை. ஆனா வாய்ப்புகள் வந்து உடனே வராது, கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அதுக்கு அவங்க பொறுமையா இருக்கும். அவங்களோட சூழ்நிலை அதுக்கு ஒத்துக்குதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திடீர்னு ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. வாய்ப்பு வந்தா நீங்க போகலாம். ஆனா அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா மற்ற வாய்ப்புகள் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணாம போயிடும். சார், நம்ம ஜூலை மந்த்துக்கு வந்து எல்லா ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்தே வந்துட்டு மகரம் ராசிக்கு வந்து டேரட் மூலியமா இந்த ஜூலை மாசம் வந்து எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி நன்மைகளாக நடக்க போகுது சார், டேரட் மூலியமா சொல்லுங்க. கண்டிப்பாமா. டேரட்க்கு வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி. பிரபஞ்சம் இந்த மகர ராசிக்கு என்ன சொல்ல போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஷஃபிள் பண்ணணும். அப்போ ஒரு வெல்வெட் துணியில ஒரு கார்னர்ல ஷஃபிள் பண்ணி கார்டை வச்சுக்கணும். சி ஷேப்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இது என்னன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் பிரபஞ்சன் மூலமா இந்த கார்டை நமக்கு கொண்டு வரும். இது வந்து எகிப்திய முறையில இருந்து இது வந்திருக்கு. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இது வந்திருக்கு. முன்னாடி குருமார்கள் வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து கிளாஸஸை ஒரு ஃபார்முலேட் பண்ணி எடுக்கிறாங்க, ஷெட்யூல் பண்ணி எடுக்கிறாங்க. கார்டு இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க, குருவே துணை. லெஃப்ட் ஹேண்டு தான் பயன்படுத்தணும். பர்டிகுலர் கார்டில் மட்டும் ஒரு வைப்ரேஷன் நம்ம ஃபிங்கர் வந்து ஃபீல் ஆகும். எந்த கார்டு அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குதோ அந்த கார்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம கொஸ்டினுக்கான கார்டு. இப்போ என்ன பார்க்குறோம், மகர ராசிக்கு. மகர ராசிக்கு நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க. மகர ராசிக்கு வந்து எந்த கார்டு வந்திருக்குன்னா நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு. இது வந்து குதிரன் கையில கோப்பை, வீரனின் கையில வந்து ஒரு கோப்பை இருக்கிறதால அவங்க என்னன்னா, கோப்பைங்கிறது உணர்ச்சிகள். மகர ராசி பொதுவா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பொறுமையா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் எடுத்து செயல்படுவாங்க. எல்லார்ட்டையும் ஆனா அவங்க வந்து ஆலோசனை கேட்பாங்க, ஆனா தனக்கு என்ன முடிவோ அதுதான் எடுப்பாங்க. அதான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எதுவுமே லேகிங்கா சொன்னா ஒரு விஷயத்த கரெக்டா முடிக்காத மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கம். சனிங்கிறது கொஞ்சம் மந்தம் தான். இதுலயும் பார்த்தா குதிரைல ஒரு வீரன் சாதாரணமா தான் போறான், பெரிய ஒரு பாய்ச்சல்லாம் கிடையாது.
ஆனா சீரான ஒரு பயணம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அது சீரான பயணம், நிலைத்த தன்மை இருக்கும். ம். எடுத்தோமா கவுத்தோமாங்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு என்ன விஷயம் வருதுன்னா, அவங்க எடுக்கிற விஷயங்களை அவங்க கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ம். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது பிரச்சனையே வரா மாதிரி அவங்க எதுவும் நினைச்சிக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தலையில கவசத்துக்கு மேல இறகு இருக்கும். அந்த இறகு வந்து என்னன்னா, ஒரு அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் அதிகமா கிடைக்குது. சூப்பர். தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ம். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஸோ பொதுவான விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து இந்த விஷயங்கள வந்து இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தவிர்த்தாங்கன்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டான மாதமா அமையும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அவங்களுக்கு வந்து குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அதே போல தான் கோப்பை வந்திருக்கு. கோப்பைங்கிறது உணர்வுகள் தான். அதாவது மனக்கவலை, மனக்குழப்பம், மன சஞ்சலம் இது எல்லாமே மகர ராசிக்கு வந்துகிட்டே இருக்கும். ம். அந்த ஆக்சிலேஷன் வந்து தேவை கிடையாது. அந்த ஆக்சிலேஷன் இல்லாம நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தாமதமாக எடுத்தவனே நமக்கு வந்து ஒரு விஷயத்த நினைச்சோமா கிடைச்சிடாது. மகர ராசிக்கு அது ஒரு முக்கியமான குறியீடு. ஆனா அதுல வீரன் வந்திருக்கான். வீரன் வந்து என்ன பண்ணுவான்? எந்த ஒரு துயரம் வந்தாலும் அதை தாண்டி போவான். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அதுதான். அவங்க ம். மன வலிமை அதிகம். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஸோ மன வலிமையோட அவங்க கிடைக்கிற பிரச்சனைகள்ல அவங்க ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும். ம். அதுதான் அவங்க பண்ணணும். ஓகே சார். ஸோ பொதுவான விஷயங்கள நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த மாதம் வந்து மகர ராசிக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கு? எந்த மாரி பிசினஸ்லாம் அவங்க பண்ணலாம்? பண்ணா நல்லா இருக்கும்? பொருளாதார ரீதியா அவங்களுக்கு நல்லதா இருக்கு. பெரிய அளவு அவங்களுக்கு நஷ்டமும் கிடையாது. பெரிய அளவுக்கு லாபமும் கிடையாது. ஓகே. ஒரு நிலைத்த தன்மையோட போயிட்டு இருக்கு. வந்தது போறது அது மாதிரி தான். ம். கொடுக்கல் வாங்கல் வந்து சீரா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அது அவங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் இந்த குதிரை வந்ததான் டிராவல்ஸ் ரிலேட்டடா பண்ணலாம். எந்த ஒரு நிறைய இடத்துல வந்து டூல்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு டூல்ஸ் ரொம்ப பேசிக் ஆயிடுச்சு. டிராவல் ஏஜென்சி மாதிரி அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ம். அது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே போல அவங்க வந்து பயணம் செய்வதற்கு உண்டான விஷயங்களை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். பேசஞ்சருக்கு தேவையான மெட்டீரியல் என்னவோ, ஒரு தலைகாணி ரெடி பண்றது, இல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி பண்றது, டிராவல் பண்ணும்போது என்ன ஃபுட் எடுத்துக்கிறது, அது எல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சூப்பர் சார். ஸோ இந்த மாரி பிசினஸ்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த தனிப்பட்ட பார்ட்னர் இல்லாம ஏதோ விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாரி தொழில் தான் பண்ணணுமா? இல்ல வேற ஏதாவது தொழில்கள் இருக்கா? பார்ட்னர் இல்லாம தனிப்பட்டு செய்யறக்கு? தனிப்பட்ட முறையில அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு மகர ராசிங்கிறது ஒரு நிலத்தத்துவம். ம். நிலம் தத்துவங்கிறது என்னன்னா, நிலமா நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா, எலும்பு, தோல், நகம். அப்போ என்னன்னா, எலும்பு ரிலேட்டடா மெடிசின்ஸ வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. கால்சியம் ரிலேட்டடா, விட்டமின் டி ரிலேட்டடா, அது சம்மந்தப்பட்ட ஏன்னா அவங்களுக்கு மருத்துவமும் நல்லா வரும். ஸோ மருத்துவம் சார்ந்து இந்த மாரி அவங்க பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை ஓகே. செய்யும். இப்ப பொருளாதார நிலை வந்து சூப்பராவே இருக்கு. நஷ்டமும் இல்ல, லாபமும் இல்ல. எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. வரவு செலவு கரெக்ட்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த கல்வி நிலையும் சொல்லிருங்க சார். இந்த மாதம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு கல்வி நிலை? கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் அவங்க எது சூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் பண்ணலாம், யோகா, நேச்சுரோபதி, அக்குபஞ்சர், ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் எல்லாமே பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறது, கலைத்துறையும் அவங்களுக்கு நல்லபடியா வரும். ம். ஆனா என்னன்னா வாய்ப்புகள் வந்து மெதுவா தான் வரும். அது வரைக்கும் அவங்க வந்து பொறுமையா அவங்களோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சூப்பர் எப்போ சார். கதவு திறக்கும் நமக்கு தெரியாது. அவங்க தொடர்ந்து அவங்க பாதையில முன்னேறிக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க. சூப்பர். ஸோ இது நெறைய பேர் கேட்கிற கேள்வி தான். இந்த மாதம்னாச்சும் நான் வெளிநாடு போய் படிப்பேனா? வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஒரு டவுட்டாவே இருப்பாங்க. இந்த மகர ராசி ஜூலை மந்த்னாச்சும் வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கா சார்? வெளிநாடு போறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். ம். ட்ரை பண்றத பத்தி எதுவும் இல்ல. ஆனா வாய்ப்புகள் வந்து உடனே வராது. ம். கொஞ்சம் தாமதமா தான் வரும். ஓகே. அதுக்கு அவங்க பொறுமையா இருக்கணும். அவங்களோட சூழ்நிலை அதுக்கு ஒத்துக்க தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திடீர்னு ஏதாவது முடிவு எடுக்கிற மாரி இருக்கும். அப்ப நான் வந்து தள்ளி போடுற மாரி இருக்கக்கூடாது. சூப்பர் சார். வாய்ப்பு வந்தா நீங்க போகலாம்.
ஆனா அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா மத்த வாய்ப்புகள் வந்து நீங்க யுட்டிலைஸ் பண்ணாம போயிடுவீங்க. ஓகே. ஸோ கல்வி நிலை வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் வந்து வாய்ப்புகள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியும் நல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து அழகா சொன்னீங்க. ஸோ ஹெல்த் சார் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். இந்த மந்த்து மகர ராசியோட ஹெல்த் எப்படி இருக்கும்? அவங்க வந்துட்டு இந்த மாதம்னாச்சும் நாங்க வந்து கொஞ்சம் நார்மலா இருப்போமாடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கு சார் ஹெல்த்? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இந்த மூட்டு வலி அதிகமா வரும். ஜாயிண்ட் பெயின், வாத பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணணும்னா, வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கொண்டைக்கடலை இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும். ஆயில் ஐட்டம்ஸு அதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடாது. அ உடற்பயிற்சி கண்டிப்பா பண்ணணும். அது பேசிக் வாக்கிங்காவது போகணும். ம். ஏன்னா, அவங்க வந்து உடற்பயிற்சி செய்யாம போனது தான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறதுக்கான கஷ்டம். ஸோ ரெகுலரா மெடிடேஷன்ஸ் பண்றது, முத்ராஸ் பண்றது, யோகா பண்றது, அது மாரி அவங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தா, அவங்க முட்டி வலிய வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். சூப்பர் சார். ஸோ இந்த விஷயங்கள வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க. ஹெல்த்த நல்லாவே பார்த்துக்கலாம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கீங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகளும் நீங்க சொல்லிட்டீங்க சார். அந்த நான் முக்கியமா கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு, நெறையா டாரட் கார்ட் ரீடர்ஸே சொல்றாங்க. இந்த மகர ராசிக்கு மட்டும் வந்துட்டு மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அதிகமா வருது. அடுத்தடுத்து மாதங்கள்ல சொல்ற முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, மகர ராசிக்கு மன அளவுல பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு. என்ன காரணம் சார்? ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கு. ம். சனி பகவான் வந்து என்ன டிசிப்ளினா இருந்தா உங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஆனா டிசிப்ளின் தவறுனீங்கன்னா, அவர் பனிஷ்மென்ட் பண்ணுவாரு. அதுலருந்து அவர் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாரு. ஸோ நம்மளோட ஒழுக்கம் எப்படி நம்ம இருக்கோம், நம்ம எப்படி எண்ணம், சொல், செயல் இதுலலாம் எந்த அளவுக்கு மன தூய்மையோட இருக்கும். மன தூய்மையோட இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ம். அவங்க ஒழுக்கத்தை மீறி செயல்படும்போது, அவங்களுக்கு பலவிதமான மனக்காயங்கள், மனக்கசப்பான அனுபவங்கள் ஏற்படுது. அதனால மனப்பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த விஷயங்கள நம்ம பேசிட்டோம். இந்த மாதம் வந்துட்டு எந்த தெய்வ வழிபாடு வந்து அவங்களுக்கு நல்லாருக்கும்? எந்த தெய்வ வழிபாடு பண்ணா அவங்க அந்த மாதம் வந்து சிறப்பான விஷயங்களா நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு பார்க்குறாங்கல்ல. எந்த தெய்வ வழிபாடு வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் சார்? மகர ராசி வந்து காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா சனி பகவான குருவே காலபைரவர் தான். காலபைரவரை வந்து வழிபடலாம். சனிக்கிழமையில வழிபடலாம், செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை அஷ்டமி அது மாரி அன்னைக்கு நம்ம வந்து கடல்ல போய் குளிக்கலாம். ஓ காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள கடல்ல போய் குளிக்கிறது இன்னும் ஒரு பெஸ்ட்டா ஒரு பரிகாரமாவே இருக்கும். ம். ஓகே. ஸோ இந்த வழிபாட தாண்டி இது வந்து பக்கத்துல நெறைய பேத்துக்கு இருக்காது. பக்கத்து நியர்பைல இருக்கிற மாரி ஏதாவது கடவுள் வழிபாடு சொல்லுங்க. எங்க சார் எங்க ஊர்லலாம் கடல் இருக்கு நெறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு எந்த மாரி தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணலாம் சார்? அவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அது எல்லா கோயில்லும் காலபைரவன் இருப்பாங்க. அது தனி சந்நிதி இல்லைன்னா கூட காலபைரவர் இருக்கும். அவங்களுக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த வீட்டு முறை வழிபாடு, கடவுள் வழிபாடுங்கிறது கண்டிப்பா வந்து கேட்டே ஆகணும். கோவிலுக்கு சில பேர் முடியும். சில பேர் வந்து எங்க வீட்லயே வந்து நான் தெய்வ வழிபாடு பண்ற ஆளுப்பா, நான் கோவிலுக்குலாம் மாட்டேன்னு யோசிக்கிறாங்கல்ல. அவங்க இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும் சார்? காலபைரவரை கூப்பிடுங்க. காலபைரவர் ஃபோட்டோ வாங்கிட்டு காலபைரவரோட ஸ்லோகங்கள் இருக்கு. அத பத்தி அவங்க வந்து சொல்லலாம். ம். முத்திரைகள் பண்ணலாம். சின்முத்திரை வச்சுக்கிட்டு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவங்க வந்து மெடிடேஷன் காலபைரவர் நினைச்சு ஒரு 1/2 அன் ஹவர் மெடிடேஷன் பண்ணலாம். இது மாதிரி அவரை நோக்கி எந்த ஒரு செயல்பாடு கூட செஞ்சுக்கலாம். வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம். அவர் கனெக்ட் ஆவாரு. ஓகே சார். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மகர ராசிக்கு ஜூலை மந்த் பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள் வந்து சிறப்பா தான் இருக்கு. ஆனா, டக்குன்னு எதுவுமே பண்ணாம, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்க டைம் எடுத்து எங்களுக்கு சொன்னதுக்கு. நன்றி.